மன்னி அம்மையோடு அப்பனாகி சிறிகொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான் மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதிலே 2ஆம் நூற்பா சிவஞான போதத்தில் அவனே அவையே தானேயா அவையே தானேயாய் இருவனையின் போக்குவரவு உரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்ற 2ஆம் நூற்பாவுக்கு 96 பாடல்கள்னு விளக்கும். ரொம்ப விரிவான பகுதி. ஏனென்றால் இறைவன் உயிர்களோடு கலப்புத்தன்மையால் ஒன்றாயும் பொருள்தன்மையால் வேறாயும் செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருக்கிறான் என்ற உண்மையை முதல் வரியில காட்டி, இனி ஆன்மாக்கள் ஆணவத்தோடு இருக்கிற காரணத்தினாலே இரு வினைக்கு ஏற்ப உயிர்கள் பிறப்பு இறப்பில் அகப்படும். அப்படி போக்கு வரவு புரிவது என்பது வினை சடம் என்ற காரணத்தினாலே இறைவன் தன்னுடைய சிற்சக்தியாகிய ஆணையால் அவற்றை செய்வித்தார். இருவினையின் போக்குவரவு உரிய ஆணையின் அந்த ஆணையை விட்டு இறைவன் நீக்கமின்றி நிற்பான், பிரிப்பின்றி நிற்பான், சாதான்மிய சம்பந்தத்தில் நிற்பான் என்று ரொம்ப தெளிவான பகுதி. கட்டாய நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அதுலதான் வினை எப்படி வருகிறது, மலம் எப்படி ஆணவ மலம் வினைக்கு ஆட்படுத்துகிறது, அந்த வினையை ஆன்மாக்களோடு இறைவன் எப்படி கூட்டி வைக்கின்றான், அந்த ஆன்மாக்கள் அதிலே இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பகுதியெல்லாம் அதுல காட்டப்படும். அதனால கடைசியா ஒரு பாடல்ல அருளந்தி சிவாச்சாரியா காட்டினார், இந்த உலகத்திலே இருக்கிற உடம்பு, அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள், உலகப் பொருட்கள் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும். கண நேரத்துல தோன்று நிற்கும் மாயும். இதுல ஒரு கூறத்தான் பட்டினத்தார் உண்டது மலமாம் உடுத்தது அழுக்காம்னு காட்டினார். அதே நமக்கு தெரியாது. உண்டது மலமாம்னு அவரு சொல்லாட்டி என்ன தெரியவா போகுது நமக்கு. அது மாதிரி இந்த உடம்பு கண நேரத்துல தோன்றி மாயக்கூடியது. இதை நாம் அறிந்து கொண்டு ஒரு கால் அரணை வணங்குரீர் என்று அருளந்தி சிவாச்சாரியார் 186வது திருப்பாடல்ல அழகுபட காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு காலாவது சிவபெருமானை வணங்குவீராக. ஒரு கால் வணங்குரீர் 186வது பாடல் காட்ட வாய்ப்பு இருந்தா அதை காட்டுங்க. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின்னடை பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர், உங்கள் உடல் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும். எல்லாம் ஒரு வித்தின் செகண்ட்ல தோன்றி நின்று அழியக்கூடியது. ஒரு கால் அரணை வணங்குரீர் அரணை இருக்கு. ஒரு கால் வணங்குரீர், அவரை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அவரை வணங்குங்கள். அப்படி வைத்தால் வானவர் வணங்க வைப்பன், தேவர்களுக்கும் மேலான வீடு பேற்றை நீங்கள் பெறலாம். பொதுவா தேவருடைய வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை என்று கருதுகிறோம். ஆனால் அவர்களுக்கும் அந்த மாதிரி இடையூறு உண்டு.
நமக்கும் தேவர்களுக்கும் அந்த கால எல்லையில வேறுபாடு உண்டு. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. நாம் 365 நாள் என்பதை அமைக்கின்றோம். 60 நொடி சேர்ந்தது 1 மணி நேரம், 12 மணி நேரம் சேர்ந்தா இரவு, அப்படி 24 மணி நேரம் சேர்ந்தா 1 நாள், 7 நாள் சேர்ந்தா 1 வாரம், 4 வாரம் சேர்ந்தா 1 மாதம், அப்படி 12 மாதம் சேர்ந்தால் 1 ஆண்டு. 365 நாள். இந்த 365 நாள் என்பது தேவர்களுக்கு 1 நாள். இப்ப 365 ஆண்டுகள் ஆனால் தேவர்களுக்கு 1 ஆண்டு. அப்ப அவங்க வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை. அந்த தேவர்களுக்கும் மேலாக சிவபெருமானை வணங்கினால் அவன் தேவர்களையும் வணங்க வைப்பார். மிகப்பெரிய அருட்செல்வத்தை பேரானந்த பெருவாழ்வை கொடுப்பான் என்பதாக அருள்நந்தி சிவம் ஏறத்தாழ 95 பாடல்கள்ல தெளிவாக ஒரு செய்தியா காட்டி செல்கிறார். இப்படி காட்டி சென்று வணங்க வேண்டியவை உயிர். அதனால் உயிர்தான் தன் கருவிகள் அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டும். அதற்கான கருவிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். தத்துவம் 36 என்று பார்க்க இவையெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறார். இது இந்த பகுதியில வருவதாலதான் இது ரொம்ப நீண்டு வந்தது. அந்த உயிரை பற்றி 3ஆம் நூற்பாவுல அழகுபட காட்டுகிறார். 3ஆம் நூற்பாவும் 4ஆம் நூற்பாவும் பசு உண்மைக்கும் பசு இலக்கணத்தையும் கூறுகின்ற பகுதி இந்த 3ஆம் நூற்பா 4ஆம் நூற்பா சிவஞான போதத்துல. 3ஆம் நூற்பா உளது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. இந்த நூற்பா ஆன்ம பிரகாசம் முதலிற்று என்று மெய்கண்டார் காட்டுவார். பசு உண்மையையும் அத பசுவுக்கு பிரமாணம், பசு இலக்கணத்தையும் தொகுத்து காட்டுகிறார் மெய்கண்ட சிவம். அதிலே இவர் சில பாடல்கள்ல அருமையா காட்டுகிறார். 187வது திருப்பம். உயிர் எனப்படுவது, இந்த உயிர் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோமே அது காட்டலாகா பொருள், உணரக்கூடிய பொருள். காலம் உயிரே என்று தொல்காப்பிய நூற்பா கூறுகிறார். தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாலேயே உயிரை பற்றிய சிந்தனை மக்களிடத்திலே இருந்திருக்கிறது. உயிரை பற்றி பலவித கருத்துக்கள், எது உயிர் என்று ஆராய்ந்திருக்கிறார். உடம்பின் வழியாகத்தான் நாம் எல்லாரையும் தெரிந்து கொள்கிறோம். வாட்ஸ்அப் பார்க்கிறோம், இணைப்பில் இருக்கிறோம், அவங்க படம் இருந்தா ஓ சிவகுமாரையா இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ளும். சிவகுமாரே பக்கத்துல இருக்கிற 2 பேரும் ஒரே லைன்ல தான் இருக்கிறார். சிவகுமாரே பக்கத்துல இருக்கிறார், ஓதுவார் உருவம் தெரியும். ஆனா அவங்களுடைய உயிர் தெரியாது. ஏன் உயிர் தெரியாது? இந்த உயிர் கருவிகளால் காண முடியாது, எந்த கருவியாலும் காண முடியாது. அப்ப உயிர் எப்படி இருக்கும்? உயிர் என்பது உணரக்கூடியது. அந்த உயிரினுடைய அளவை திருமூலர் திருமந்திரத்துல ஒரு பாட்டுல காட்டுது. இந்த உயிரினுடைய அளவு எவ்வளவு என்பதை ஒரு பாடல்ல காட்டுகிறார். நம்முடைய பசுமாடு இருக்கிறதே, அந்த பசுமாட்டினுடைய மயிர் முடி அது என்ன ஒரு இன்ச்சு இருக்கும். அதே மிச்சம் 1 இன்ச்சு தான் இருக்கு பசுமாட்டினுடைய முடி.
அந்த முடியை எடுத்து 100 கூறாக பகுக்க வேண்டும். ஈக்குவல் ஷேர் 100 கூறு. அந்த 100 கூறிலே ஒரு கூரை எடுத்து 1000 கூறாக பகுக்க வேண்டும். அந்த 1000 கூறிலே ஒரு கூரை எடுத்து 1,00,000 கூறாக பகுக்க வேண்டும். அந்த 1,00,000ல் ஒரு கூறு என்ன அளவோ அந்த அளவு உயிர். அவர் ஞானம் பெற்றவர். அதனால் அவருக்கு அந்த பகுதி நன்கு தெரியும் என்று காட்டுகிறார். அந்த உயிர் சில பேர் உயிர் என்பது இல்லை என்று சொன்னார்கள். உடம்பே உயிர் என்று சொன்னார்கள். ஐம்பொறிகளே உயிர் என்று கருத்து வாதம் நிகழ்த்தினார்கள். உன்னுடம்பே உயிர் என்றார்கள். பிராணவாயுவே உயிர் என்றார்கள். பிரம்மப்பொருளே உயிர் என்றார்கள். இவையெல்லாம் சேர்ந்த சமுதாயமே உயிர் என்றார். எல்லா கருத்தையும் மறுத்து இவைகளிலே இருந்து உயிர் வேறானது என்பதை மெய்கண்ட சிவம் 9ஆம் நூற்றாண்டுல காட்டி, 3ஆம் நூற்றாண்டுல காட்டி. அந்த கருத்து விளக்கம்தான் இதுல காட்டுகிறார். உயிர் எனப்படுவது இந்த உடலின் வேறு உளதாய் உற்று செயிர் உறும் இச்சா ஞானம் செய்திகள் உடையதாகி பயில் உறும் இன்ப துன்ப பலன்கள் நுகரும் பார்க்கில் துயிலோடும் அஞ்சு அவத்தைப்படும் உண்மை துரியாதீதம். ரொம்ப எளிமையான பாட்டு. உயிர் எனப்படுவது இந்த உடலின் வேறாக உள்ளது. உயிர் என்று சொல்லப்படுவது, பசு என்று சொல்லப்படுவது, அணு என்று சொல்லப்படுவது நாம் பார்த்து கொண்டிருக்கிற உடம்புக்கு வேறாக இருக்கிறது. இந்த உடலின் வேறு பிறகு உளதாய் அந்த உயிர் என்றும் அழியாத தன்மை உடையது. உடம்பு போய் வரும். ஒரு நாளைக்கு வீக்கமா இருக்கும், ஒரு நாளைக்கு ஒல்லி ஆயிரும், ஒரு நாளைக்கு உடம்பு செயல்படாம போயிடும். நமக்கு இருக்கிற கருவிகள் செயல்படாம போயிடும். உயிர் எனப்படுவது இந்த உடலின் வேறு. இந்த உடம்புக்கு வேறாக இருப்பது உயிர். அது உளதாய் என்றும் உள்ளது. ஊற்று செயிர் உறும் வினைவயத்தால அந்த உயிருக்கு உடம்பு கிடைக்கும். அந்த உடம்பை பொருந்தி அந்த உயிர்கள் இச்சை ஞானம் செய்தி. இச்சம் என்பது விருப்பம், இச்சை. ஞானம் என்பது அறிவு, செய்தி என்பது கிரியை செய்தி. உடையதாகி அப்படி உடம்போடு பொருந்தி இருக்கிற பொழுது விருப்பும் அறிவும் தொடர்ந்து அதற்கு செயல்களும் உயிருக்கும். பயில் புறும் இன்ப துன்பம். அப்படி அந்த மூன்றும் உடையதாய் அறம் பாவங்களை செய்யும். இன்ப துன்ப பலன்கள் நுகரும். நமக்கு இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஏன் இன்பம் வருகிறது, ஏன் துன்பம் வருகிறது? எளிமையா சொன்னார். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். எனவே நாம் செய்தது பிறகு நமக்கே வருகிறது. அதனால் இன்ப துன்ப பலன்கள் நுகரும் பார்க்கின்
அப்படி அந்த இன்ப துன்பங்களை உடம்போடு கூடிய காலத்து அது துய்க்குமே தவிர உடம்பு உயிராகாது. உடம்பில் வேறாக இருப்பது உயிர். பார்க்கின் அதை நன்கு ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் துயிலோடு அஞ்சவத்தைப்படும் உண்மை. அது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள், சாக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் என்று 5 நிலை வேறுபாடுகளை அடையும். ரொம்ப அருமையான பகுதி இந்த பகுதி. 4ஆம் நூற்பாவில் 5 அவத்தை என்று காட்டு. அது இங்கேயே 2யும் சேர்த்து சொன்னதுனால துயிலோடு அஞ்சவத்தைப்படும் உண்மை. அப்படி அந்த உயிர் 5 நிலை வேறுபாடுகளை அடையக்கூடியது. இதில் துரியாதீதம், அதாவது உயிர்ப்படங்கள் என்பது அது தன்னிலையிலே இருக்கக்கூடிய கேவல நிலையாகும் என்று 87வது நூற்பாவில ரொம்ப அழகா நமக்கு காட்டுகிறார். எனவே உயிரினப்படுவது நாம் இருக்கிற இந்த உடம்புக்கு வேறாக இருப்பது. அது பசு உண்மையை காட்டுகிறது. அதன் பிறகு இந்த பாடல்ல உற்று செயிருறும் இச்சாஞான செய்திகள் உடையதாய் பயில்வுறும் இன்ப துன்ப பலன் நுகரும் பார்க்கின் துயிலோடு அஞ்சவத்தை படும் உண்மை துரியாதீதம். இவையெல்லாம் பசு விலக்கணம் என்று சொல்லும். ஆக குற்றமுடைய இச்சை ஞான கிரியைகள் சிற்றறிவும் சிறு தொழில்களும் செய்யும். ஆன்மா கேவல நிலையில ஆணவ மலத்தினால மறைப்புண்டு தன் இச்சை ஞான கிரியைகள் சிறிதும் விளங்காமல் ஆன்மாவை தெரியாமல் அறியாமைக்குள்ள அழுந்திக்கிட. அப்பொழுது இறைவன் அந்த உடலை கொடுக்கிறார். அப்பொழுது உடல் பொருந்தி சகல நிலையை அடைந்த இடத்திலே இச்சா ஞான கிரியைகள் சிறிது விளங்கப்பெறும். அதனால் செய்யிருறும் இச்சை ஞானம் செய்தி என்று காட்டுகிறார். இனி துயிலோடு 5 அவத்தைப்படும் ஆன்மா 36 தத்துவங்களையும் இறைவன் கூட்டி வைக்கிறார். 60 தாத்வீகங்கள். ஆக 36 தத்துவங்களோடு தாத்வீகங்களும் கூடி இந்த பகுதிக்கு லாடத்தானம்னு பேர். இந்த லாடத்தானத்துல பொருந்தி விடயங்களை அறியும். பிறகு அத இன்ப துன்பங்களை அனுபவிக்கும். அப்படி இருக்கிற நிலைக்கு சகலவத்தை என்று பெயர். இங்க இருந்து ஆன்மா கீழே இறங்கி கருவிகள் குறைந்து கொண்டு வரும். அதுக்கு கீழாலவத்தைன்னு பேர். மறுபடியும் அது மேல் நோக்கி வருகிற பொழுது அது மேலாளவத்தை என்று பெயர். இந்த குறிப்பை எல்லாம் 5 அவத்தை என்ற சொல்ல அருளந்தி சிவம் காட்டு. அதில் உண்மை துரியாதீதம் என்பது உயிர்களுக்கு எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் மலத்தாலே மறைப்புண்டு இச்சை ஞானம் கிரியைகள் உயிருக்கு சிறிதும் விளங்காமல் நிற்கும் கேவல நிலை என்று இந்த பாடல். இதுல சொல்லப்படுகிற கருத்து உயிர் இந்த உடம்புக்கு வேறாக உள்ளது. இந்த உயிருக்கு உதவி செய்வதற்காக உடம்பு வினைக்கு ஏற்ப இறைவன் கருணையால் கிடைக்கப்பெற்றது.
ஆக இந்த உடம்பை பொருந்தி நின்று இச்சை ஞான கிரியைகள் ஏகதேசமா விளங்கும். இந்த உடம்பை வைத்துக் கொண்டு புண்ணிய பாவங்களை செய்யும். அந்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பயனை அனுபவிக்கும். அந்த நிலையிலே ஐந்தவத்தைப்படும் என்று இன்னோரன்ன கருத்துக்களை இந்த பகுதியில விளக்க முற்படுகிறார் அருள்நந்தி சிவம். உயிரெனப்படுவது உடம்பின் வேறுள்ளது என்பதை காட்டுகிறார். மேலும் அது இன்பதுன்ப பலன் நுகரும் என்பதையும் காட்டுகிறார். துயிலோடு அஞ்சவத்தைப்படும் என்பதையும் விளக்கிறார். இந்த 187வது செய்யுள் இந்த பகுதியில 2 கூறுகளை உடையது. 2 கூறு என்ன? உயிரெனப்படுவது இந்த உடம்பின் வேறுள்ளது. இதுதான் முதல் அதிகரம். உடம்பின் வேறாயது. அப்ப இந்த அதிகரணத்தில பசு உண்மைக்கு பிரமாணம் கூற வருகிறார் ஆசிரியர். அது அனுமான பிரமாணம். இந்த உடம்பிலே இருந்து கொண்டு அறியக்கூடிய பொருள் ஒன்று உள்ளது. இது என்று உடம்புல இருக்கிற ஒரு பொருள் அறியும். அது உடம்பின் வேறு. அது உடம்பும் அன்று, ஐம்பொறியும் அன்று, பிராணவாயும் அன்று, அந்தக்கரணமும் அன்று, சமுதாயம் அன்று. இப்படி ஒன்றொன்றா அத மறுத்து வருகிற பொழுது எஞ்சி இருக்கிறதால் இது ஆன்மா. எஞ்சி இருக்கிறதுக்கு பாரிசேட அளவை என்று பெயர். எஞ்சி இருப்பது அப்படி ஒன்னொன்னா காட்டி வந்து இது உயிரில்லை, இது உயிரில்லை, இது உயிரில்லை என்றால் மிச்சம் இருப்பது அவ்வளவு. அந்த முறையில 188வது பாடல்ல உயிர் உடம்பின் வேறாக உள்ளது என்பதை அருள்நந்தி சிவம் தெளிவுபடுத்துகிறார். நல்ல பாட்டு 188வது பாட்டு. உடலின் வேறு உயிர் ஏன்? உடம்பே உயிர்னு சொல்லலாமே. ஆனா உடம்புக்கு வேறாக இருக்கிறது என்று நமக்கு நூல்கள் சொல்லுகின்றனவே ஏன்? உடம்பின் வேறு உயிர் ஏன்? இப்படி ஒரு கேள்வி எழுத்துக் கொண்டு அது என்ன என்றால், இந்த உடல் அன்றோ உணர்வது. இந்த உடல் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் நாம் உணர்கிறோம். அதனால் உடம்பே உயிர் என்று சொன்னா என்ன என்பது அவனுடைய கருத்துவாதம். அப்படி சொன்னா என்னின் உடல் சமமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோதான். உயிர் போய் ஒரு பிணம் கிடக்கிறது. அப்படி கிடக்கிற பொழுது அந்த உடம்பிற்கு அறிவு உண்டா? கிடையாது. உயிரோடு இருக்கிற பொழுதே அறிவு தெளிவில்லையே. ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் எங்க போய் தெளிவா இருக்கிறது? உயிரோடு இருக்கிறவோ தெளிவா இருக்குதுங்கிறீங்க. இருந்திருந்தால் 96 பாடல்கள் விளக்கம் செருகிற பொழுது ஆன்மா ஒரு பொழுதாவது சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று அது பற்றி இருக்குமே. பற்றி இந்த உடம்பின் மூலமாகத்தான் எல்லாம் உணர்வது என்று கருதி உடம்பே உயிர் என்று அவர்கள் ஒரு கருத்துவாதி சொல்லுகிறார். அவருக்கு தேகான்மவாதி என்று பெயர். உடம்பே ஆன்மா என்று காட்டுகிறது. அப்ப உடம்பே ஆன்மா என்று நீ சொன்னால்
உயிர் போன பிறகு உடம்பு இருக்கிறதே. உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோ? என்ன அருமையா காட்டுகிறார் பாருங்க. அப்ப உன்னுடைய உயிர் போன பிறகு அது பிணம் என்று சொல்லுகிறோமே. போனால் உணர்ச்சி இன்று உடலுக்கு அந்த உடலிலே இருக்கிற உயிர்கூற்று உயிரினுடைய காற்று நீங்குமானால் அதற்கு அறிவு நிகழாது. என்னின் உடலின் வாயு போகாத உறக்கத்தும் உணர்வதென்றே. சரி, அந்த உடல் உறங்கும் போதாயினும் அதற்கு அறிவு நிகழ்கிறதா என்றால் அந்நிலையிலேயும் அது அறிவதில்லை. எனவே அறிவது உடல் அன்று. உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா. உடல் அறிவதற்கு காரணமாக இருக்கிறது, துணை செய்கிறது. இப்போ இது என் கண்ணாடின்னு சொல்றோம். இது நானாக முடியாது. இப்ப நான் கண்ணாடி கழட்டிட்டேன், நீங்க எல்லாம் மங்களா தெரியுறீங்க. இந்த கண்ணாடிய போட்டேன், தெளிவா தெரியுறீங்க. இதே போலதான் இந்த உடம்புல இருக்கிற கருவிகள் அனைத்தும். அதனால் இந்த கருவிகள் அடங்கிய உடம்புக்கு வேறாக உயிர் என்கிற ஒரு பொருள் உண்டு என்பதை அருமையா காட்டினார். இந்த உடம்பு இருக்கிறது, உடம்பின் மூலமாத்தான் அறிகின்றோம். உயிர் போய் சபமா கிடக்கிற பொழுது உடம்பு கிடக்கிறதை அறிய வேண்டும் தானே? இல்ல. அப்ப உடம்பை இடமா கொண்டு உயிர் அறிகிறது. கண்ணை இடமா கொண்டு கண் பார்க்கிறது. காதை இடமா கொண்டு உயிரறிவு செவியை கேட்கிறது, சப்தத்தை கேட்கிறது, ஒலியை கேட்கிறது. இப்படி 5 பொறிகள். அதனால் அது நமக்கு பொருந்தாது என்பதா இந்த திருப்பாடல் 188வது திருப்பாடல்ல ரொம்ப அருமையா நம்ம காட்டுகிறார். அவர்களுக்கு தேக ஆன்மவாதி என்று பெயர். அவர் என்ன சொல்கிறார்கள்? இந்த உடம்பின் வழியாகத்தான் எல்லாம் அறிகிறீர்கள். இல்ல, அந்த உடம்பின் வேறாய் நின்று அறியக்கூடிய உயிர் என்கிற ஒன்று இல்லை. இது அவர்கள் கண்ட உண்மை. பரவாயில்ல, அது வரைக்கும் வந்திருக்காங்களே. அப்பொழுது மெய்கண்ட சிவன் காட்டுகிறார், எப்பா உயிர் போன வழக்கு பிணமா கிடக்கிறது, நீயே உறங்கிக் கொண்டிருக்கிறாய், அப்பொழுது அறிவு நிகழவில்லை. எனவே உடம்பு அறியும் என்பது பொருந்தாது. அறிவதற்கு துணையாக இருப்பதுதான் உடம்பு என்பதை உணர்வாயாக என்று இந்த 88வது திருப்பாடல்ல அருமையா நமக்கு காட்டுகிறார். 89வது பாடல். இனி அடுத்த ஒரு கருத்து, உடம்ப காட்டில ஐம்பொறிகள் கொஞ்சம் அறிவுடையன. உடம்ப காட்டிலும். அதனால் அதவே உயிர்னு சொன்னாங்க ஒரு கூட்டத்தார், ஒரு சாரார். அந்த கருத்தை மறுப்பது 89வது திருப்பாடல். அவர்களுக்கு இந்திரிய ஆன்மாவாதி என்று பெயர். ஐம்பொறிகளினுடைய விடயங்களே எல்லா பொருள்களையும் அறிகின்றன. எனவே ஐம்பொறிகளே ஆன்மா என்று சொல்லலாம். அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். அறிவது ஐம்பொறியே என்னின் உறக்கத்தில் அறியாவாகும். ஒரு சத்தத்தை காதால கேட்கிறோம், தோலால உணர்றோம், கண்ணால பார்க்கிறோம், நாக்கால சுவைக்கிறோம்,
மூக்கால வேறுபாடு பார்க்கிறோம். அப்ப அந்தந்த பொருள்களை அறிவதற்கு எது இடமாக இருக்கிறது? 5 பொறிகள். அதை இந்த பாடல்ல காட்டுகிறார். அறிவது ஐம்பொறியே எண்ணின். சரி, ஐம்பொறி தான் அறியுதுன்னு நீ சொன்னேன்னா, நீ தூக்கத்துல இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கிற பொழுது, உறக்க நிலையிலே அவை அறிகின்றனவா? இரவு 12 மணிக்கு கண்ணு வேலை செய்தான்னு நீங்க நாளைக்கு தான் சொல்லணும். படுத்துட்டு இருக்கிற பொழுது கை வேலை செய்தா? கிடையாது. உறக்கத்தில் அறியாவாகும். சரி, அப்படியே அறிந்தாலும் கூட, உலக நிலையில அறிவது ஒன்று ஒன்றாக, ஒன்று ஒன்றாய் அறியும். கண்ணு பார்த்தா, ஏனைய பொறிகள் நல்லா வேலை செய்யாது. உதாரணமா, ஒரு தொலைபேசியில பேசிட்டு இருக்கீங்க. அப்பொழுது உங்கள் குறுக்கால ஒரு பெரியவர், மதிக்கத்தக்கவர் போறார். நீங்க அந்த இடம் பார்ப்பீங்க, கண்ணு பார்க்கும், நின்னுட்டு இருப்பீங்க. பேசுற கவனத்துல இவர்தான் என்று தெரியாது. போன பிறகு அவர் சொல்லுவார், நான் அப்பளே வந்தேன், நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ மறந்த, தவறா நினைச்சுக்க வேண்டாம். நான் பேசிட்டு இருந்தேன், எனவே பார்க்கலம்பா. அது ரொம்ப மைல்டா தெரியும். அப்ப அறிவது ஒன்று ஒன்றாக, ஒன்று ஒன்றாய் அறியும். இப்ப உடம்பில் ஐம்பொறிகளுமே பொருள்களை அறிகிறது என்றால், அதுவே உயிர் என்று சொன்னால், உயிர் உறங்கும் பொழுது அறிவதில்லை. அது உறக்கத்துல ஒடுங்கியும் நனவுல அறிந்தும் வரும். அதாவது கனவுல அறியாது, நனவுல அறியும். அறிந்தும். அப்படி நனவில் அறியும் பொழுது, நனவுனா இப்ப இருக்கிற நிலை 36, 35 கருவிகள் கூடியிருக்கிற நிலையில, ஒரு பொறி நுகர்ந்ததை இன்னொரு பொறி அறிவதில்லை. கண்ணு பார்க்கும், காது பார்க்காது. மூக்கு நுகரும், மூக்கு சுவைக்காது. ஒரு பொறி ஒன்னத்தான் அறியும். இந்த ஐம்புலன்களை அறிவது இந்த பொறிக்கு வேறாக ஒன்று உண்டு. அதனால் ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு. அறிவது ஒன்று ஒன்றாக, ஒன்று ஒன்றாய் அறியும். அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடா. ஒன்றை ஒன்று அறியாது. காது கேட்கும், கண்ணு கேட்காது. யாராவது சாப்பிடுற காதுல மைசூர் பாக்கு போடுவாங்களா? இல்லையா? நல்லா வாட்ஸ்அப்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், கண்ணுல வச்சு கேட்பானா யாராவது? அதனால் அறிவுகள் ஒன்றை ஒன்று அங்கு அறிந்திடாது. இது ஒரு குற்றம். இன்னொன்று, ஒன்று ஒன்றாக அது அறியும். 2. சரி. அடுத்து சொன்னார் பாருங்க. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு. இந்த 5ஐயும் வைத்துக் கொண்டு செயல்படும். ஒரே உயிர். அது கண் வழியா நின்னா பார்க்கும், காது வழியா அவன் அறிவு நின்னா கேட்கும், தோல் வழியா நின்னா உணரும், நாக்கு வழியா இருந்து ரொம்ப கவனமா சுமைக்கும். குழம்பு வச்சிருப்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்டோம். உடனே ஒருத்தர் கேட்பார், கொஞ்சம் உப்பு பத்தல அப்படின்னு ஒரு இத்தினி உப்பை எடுத்து கலக்கி சாப்பிட்டா தான் திருப்தி. அப்ப அது எவ்வளவு துல்லியமா அறியுது பாருங்க.
இசை பாடுகிறார் ஒருத்தர் பூபால ராகத்துல. சுரம் சரியா வரல, இல்ல அது சரியா ஒட்டலன்னு சொல்லிவிடுவாங்க. நல்லா படித்தவர்கள். சரியா? அது மாரி ஒன்று ஒன்றா அறியும். ஒன்று மற்றொன்றை அறியாது. 2 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5யும் கொண்டு எது? காது, கண்ணு, தோலு, இல்ல காது, தோலு, கண்ணு, நாக்கு, மூக்கு. இந்த 5யும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு. அது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாவே. அப்ப 5 பொறிகளாலும் 5 புலன்களை அறியக்கூடியது இந்த 5 புலனுக்கும் 5 பொறிக்கும் வேறாக ஒன்று இருக்கிறது. அதுவே இந்த 5 பொறிகள் அறியக்கூடிய சக்தியுடையன. ஒரு பொறி அந்தந்த விடயங்களைத்தான் அறியும். மற்ற பொறிகள் அந்த பொறிகளால் அறியப்படும் விடயங்களை அறிதல் வேண்டும். அதனால் அவை அறியும் என்பது இல்லை. இப்ப இந்திரிய ஆன்மாவாதி என்ற ஒருத்தர் ஐம்பொறிகளே இந்த உலகப் பொருட்களை அறியும் என்று காரணம் கூறுகிறார். உறக்கத்தில் அவை விடயங்களை அறிவதில்லை. நனவு நிலையில அந்தந்த விடயங்களை அறிகின்றன. அப்படி ஒன்றை ஒன்று அது அறியாது. எனவே அது பொருந்தவில்லை. இந்த 5யும் கருவிகளாக கொண்டு அறியக்கூடிய அறிவு ஒன்று உண்டு. அதுவே ஆன்மா. மேலும் அந்த ஆன்மா இல்லாமல் ஐம்பொறிகள் தாமாக அறிந்திடாவே என்று இந்த பகுதியில அரிமா காட்டினார். முதல்ல உடம்பே உயிர் இல்லை என்பதை கருத்தை காட்டினார். 2வது 89வது செய்யுள்ள ஐம்பொறிகளுக்கு வேறாக உள்ளது. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஐம்பொறிகள் வழியாக நீங்க அறிகிறன்னு சொல்றீங்க. அது உறக்கத்துல அறிவதில்லை. நனவலையும் ஒன்று அறியும். ஒன்று இன்னொன்று அறியாது. இந்த 3 காரணங்களை கொண்டு பார்க்கிற பொழுது 5 பொறிகளையும் பயன்படுத்தி அறியக்கூடியது ஆன்மா. மேலும் ஐம்பொறிகள் ஆன்மா இல்லாமல் அந்த இன்ப துன்பங்களை அது அனுபவிக்க முடியாது. அதனால் ஐம்பொறி அறிந்திடாவே என்று 89வது பாடல். இனி 90வது திருப்பாடல். 90வது பாடல். ஒருத்தர் பிராண ஆன்மாவாதி என்று பெயர். அதாவது பிராணவாயுவே ஆன்மா. பிராணவாயு இயங்குகிற பொழுது ஐம்பொறிகளை கொண்டு விடயங்களை அறிவது பிராணவாயு. அப்ப அந்த பிராணவாயுவே ஆன்மா. அதுக்கு பிராண ஆன்மாவாதி என்றே பெயர். முதல்ல உடம்புனாங்க, அப்புறம் பொறினாங்க, அப்புறம் பிராணங்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணித்தான் பார்த்திருக்காங்க. என்ன அதுக்கு மேல சிந்திப்பதற்கு அவர்களுக்கு தவம் இல்லை. நமக்குந்தான் அவனாவது பிராண ஆன்மா. நம்ம அதுவும் கூட தெரியாம இருக்கோம். நம்மளை யார் காப்பாத்தினார்கள்? அருளுந்து சிவாச்சாரியார் காப்பாத்தினார். அவர் இந்த நூல்ல இந்த விளக்கம் எழுதலன்னா
மெய்கண்டார் எழுதலன்னா அந்த தேக ஆன்மாவாதி விட ஐம்பொறி ஆன்மாவாதி விட பிராண ஆன்மாவாதி விட நம்ம கேவலமாத்தான் இருந்திருப்போம். இந்த நூல் அவங்கள்ல இருந்து நம்ம அறிவை வேறுபடுத்தி. இப்ப என்ன காரணம்? உடம்பு உறங்கும் இடத்துல பிராணவாயு. இப்ப நனவு நிலையில பிராணவாயு இயங்குகிறது, கருவிகள் வழியா அறிகின்றன. தூங்குகிற பொழுது பிராணவாயு இருக்கிறது, ஆனால் விடயங்களை அறியாது. எனவே பிராணவாயு ஆன்மா ஆகாது. சரி, பிராணவாயுவே அறியும் என்று சொன்னால் உறக்கத்துல அது தொழில்பட்டு நிற்கிற பொழுது கருவிகள் தொழில்படாது இருக்கின்றன. அப்ப பிராணவாயுவை நிறுத்துதலும் பிராணவாயை விடுதலும் இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு ஒன்று உண்டு. எனவே பிராணவாயுவின் பேராக ஆன்மா என்று ரொம்ப அருமையான பாட்டு. அறிந்திடும் பிராணவாயு, இந்த உயிர்கால் காற்று உள் சென்று புறத்துல போய் அது இயங்கும். அப்படி இயங்குகிற பொழுது ஐம்பொறிகளை கொண்டுதான் பொருள்களை அறியும். அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அடைந்திடாது உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை. சரி, அதுவே உயிர் என்று சொல்லிவிட்டால் என்ன? இது பிராணவாயு, பிராணனே ஆன்மா என்று சொல்லுடைய கருத்து. இப்ப உயிர் உறங்குகிறது. உறங்குகிற பொழுது கருவிகள் வேலை செய்வதில்லை, பிராணவாயு வேலை செய்யும். இது எப்படி தெரியுங்கிறீங்களா? ஒருத்தர் படுத்துட்டு இருக்கிற போது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு படுத்துட்டு இருக்கிற போது சில நேரம் அதாவது ரகசியமா பேசிட்டு இருப்போம். வீட்டுல ஒரே வீடு, 2-3 பேர் தங்கி இருக்கும். ரகசியமா பேசிட்டு இருப்போம். அவன் தூங்கிட்டா அப்படின்னு அடுத்த நாள் கேட்பான், நம்ம பேசணும். நான் தூங்குற மாதிரி இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன். தூங்கிட்டானா இல்லையான்னு கேட்டா அதுக்கு நல்ல படித்தவரை சொன்ன கருவிகள் கூடவில்லை. தூக்கம்னா என்ன? கருவிகள் கூடுதல், அது விழிப்பு நிலை. கருவிகள் செயல்படாமை, அது உறக்க நிலை. யாராவது தூங்கிட்டாரான்னு 4 பேர் இருக்கிற போது கேட்டா சங்கடமா இருக்கும்னா, என்ன ஐயாவுக்கு கருவிகள் கூடலையோ அப்படின்னு கேட்கலாம். கருவிகள் கூடல தூங்குறாருன்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி உறங்கும் இடத்திலே உயிர் காற்று இயங்குகிறது. ஆனால் உறங்குகிற பொழுது அது எதையும் அறிவதில்லை. அப்பொழுது அது அறிவதில்லாத காரணத்தினாலே பிராணவாயு உயிராகாது. இப்ப கருவிகளினுடைய இயக்கமின்மை அதுதான் ஏனைய பொருள்களை காணாததற்கு காரணம். எனவே அறிதற்கு உரிய முதன்மை உடையது அந்த உயிர்காரன், அந்த உயிர் காற்று என்று சொன்னால் அது இயங்குகிற பொழுது அந்த கருவிகள் இயங்காமைக்கு உரிய காரணம் என்ன? பிராணவாயு நனவுல இயங்குகிறது, கனவுல இயங்குகிறது. நனவுல கருவிகள் செயல்படல, நனவுல கருவிகள் செயல்படுகின்றன. கனவுல கருவிகள் செயல்படுவதில்லை. ஏன் என்று வந்துடும். அப்ப அதுக்கு பதில் கிடையாது. எனவே உயிர் காற்றை உள்ளே இழுத்தும் வெளியே நீட்டியும் இயக்க வல்லது உயிர். பிராணாயாமம் செய்யறோம், இந்த மூக்க அடைச்சு இழுக்கிறோம், திருப்பி கொஞ்ச நேரம் நிறுத்துறோம், நிறுத்துவதற்கும் விடுவதற்கும் இந்த பிராணவாயுவை இயக்குவது
பிராணவாயுவுக்கு வேறாக உண்டு. அதனால் பிராணந்தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. அப்ப பிராணவாயுவை இழுக்கிறதுக்கும் விடுதலுக்கும் பிராணவாயுவுக்கு வேறாக ஒன்று உண்டு, அதுவே ஆன்மா என்று மூன்றாவது ஆன்மவாதிகள் ஒருத்தர் 190வது பாடல்ல இந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதிங்க. நாம் இந்த சிந்தித்தது மீண்டும் அதை நினைவூட்டுவேன். பிராணவாயு இயங்குகிற பொழுது அது ஐம்பொறிகளை கண்டு விடயங்களை அறிகிறது. எனவே பிராணவாயுவே ஆன்மா என்று சொல்லுகிறார். அதுக்கு நாம மறுப்பு என்ன சொன்னோம்? உடம்பு இப்பொழுது நனவு நிலையில 35 கருவிகள் கூடுகிற பொழுது பிராணவாயு இருக்கின்றன. தூங்குகிற பொழுதும் பிராணவாயு இருக்கிறது. ஆனால் தூங்குகிற பொழுது விடயங்களை அறியாது. நம்ம விடயங்களை அறியாதற்கு என்ன காரணம் என்று கேள்வி வரும், பதில் இல்ல. அப்படி அது அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஐம்பொறிகள் தொழிற்படுதல. கண்ணை மூடிக்கிறோம், காது கேட்காது, மூக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். அதுல விசேஷம் என்ன கேட்டீங்கன்னா, பிராணவாயு உள்ள வெளியே போகும். நனவில் இருக்கிற பொழுது ஒரு பலாப்பழம் வீட்டுக்குள்ள வந்தா என்ன பலாப்பழ வாசம் அப்படி கேட்போம். தூங்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு பலாப்பழத்தை வச்சீங்கன்னா மூக்கு வழியா காத்து போகுது இல்ல, பலாப்பழம் வச்சிருக்காங்கல்ல. தூங்குற போது என்ன பலாப்பழம் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்பானா? அது செயல்படல இல்லையா? அதனால் ஐம்பொறிகள் தொழில்படாத நிலை. அப்ப பிராணவாயுவே அறியும் தன்மையுடையது என்று எண்ணினால் உறக்கத்தில் அது தொழில்பட்டு கொண்டிருக்கிறதே. ஆனால் கருவிகள் தொழில்படவில்லை. அப்ப பிராணவாயுவை அடக்குதலும் பிராணவாயுவை விடுதலும் ஆகிய செயல்களை செய்வதற்கு பிராணவாயுவுக்கு வேறாக ஒன்று உண்டு, அது ஆன்மா என்று இந்த பகுதி ரொம்ப நல்ல பகுதிங்க. ரொம்ப நுட்பமா காட்டியிருக்கிறார். உடம்பே ஆன்மா, ஐம்பொறிகளே ஆன்மா, பிராணவாயுவே ஆன்மா, அவை இல்லை என்று இந்த 190வது பாடலில ரொம்ப அருமையா நமக்கு ஆசிரியர் காட்டினார். இனி அடுத்து 4ஆம் சூத்திரம் சிவஞான போதத்துல, அது அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப 5 அவத்தைத்தே. என்ன சுருங்க கூறல்னா இது மாதிரி ஒரு சுருங்க கூறுதலை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப உயிர் அந்த கரணங்களுக்கு வேறாக உள்ளன. இதுவரைக்கும் பார்த்தது உடம்பு வெளிய, உடம்புக்குள்ளே இருக்கிற ஐம்பொறி ஐம்புலன், அதற்குள்ள இருக்கிற பிராணவாயு. இனி இந்த உடம்புக்குள்ள ஒரு கருவிகள் இருக்கின்றன, அது உள்கருவி என்று பெயர். அதுக்கு அந்த கரணம். அவையாவன மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுவன. அந்த பகுதியை கொஞ்சம் விரித்து காட்டுகிறார் 191வது பாடல். உணர்வன கரணம் எண்ணில், ஒரு பொருளை உணர்வதற்கு கரணங்கள் உதவி பண்ணுகின்றன. இப்ப மனம் முதலாக இருக்கக்கூடிய கருவிகளே பொருள்களை அறியும். உணர்வன கரணம் எண்ணில் ஒன்றை ஒன்று உணரா.
அவை ஒன்று ஒன்று அறியாது. மனம் புத்தியவோ, புத்தி சித்தத்தையோ, சித்த அகங்காரத்தை அறியாது. வெவ்வேறு அணைதரும் அந்த கருவிகள் ஒன்று அறிந்ததை மற்றொன்று அறியாதே. மனம் பற்றும், சித்தம் சிந்திக்கும், புத்தி உறுதிப்படுத்தும். புத்தி வேலையை மனம் செய்யாது, மனத்தோட வேலையை அகங்காரம் செய்யாது. என்ன அருமையா காட்டார் பாருங்க. ஒன்னொன்னு அந்தந்த வேலையத்தான் செய்யும். அதனால் அனைதரும் செயல்கள் நான்கும் அறிந்து அவை அடக்கி புணரும் உட்கருவியாக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும். எனவே தன்னுடைய தொழில்களை செய்து நிற்கும். எனவே அது உயிராகாது. அந்த அகக்கருவிகள் வேண்டுகிற இடத்தில அடக்கியும் கனவில் பொருந்திய உட்கருவிகள் ஆக்கியும் நனவுல அவற்றை செலுத்தியும் தன்னோடு இயைந்து நிற்கும் அந்த கருவிகளுக்கு வேறாக நிற்பது ஆன்மா. அப்படி நிற்கிற பொழுது அது எப்படி நிற்கும்னா, யான் எனது என்பது ஆன்மா. யான் எனது. அப்போ யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இந்த ரெண்டு பற்றுக்களையும் உடையது ஆன்மா. எனவே அந்த கரணங்களுக்கு வேறாக உள்ளது ஆன்மா என்பதை இந்த 191வது பாடல்ல காட்டு. மனம் பற்று ஐயப்படும், சித்தம் சிந்திக்கும், புத்தி உறுதிப்படுத்தும், அகங்காரம் மேல எழுந்து செயலுக்கு காரணமாகும். இப்படி அவைகள் அந்தந்த முறையில செயல்படுகின்றன. எனவே அந்த கரணங்களே அறியும். அது ஒன்றொன்று அறியா. அது ஒன்று அறிந்தவற்றை மற்றொன்று அறியா. அது வெவ்வேறு தொழில்களை பொருந்தி இருக்கும். எனவே அந்த கரணங்கள் நான்கினையும் அறிந்து அந்த கரணங்கள் விடயங்கள்ல செல்ல விடாமல் தடுத்தும் விடயங்கள்ல செலுத்தியும் செய்யக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி செய்யக்கூடியது ஆன்மா. ஆனா அது எப்படி இருக்குன்னு கேட்டால், யான் என்றும் எனது என்றும். யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இந்த பற்றுக்களோடு நிற்பதே ஆன்மா ஆகும். ஆனால் ஆன்மா அந்த கரணம் ஆன்மா அல்ல. ஆன்மாவுடைய அறிவு செயல்படுவதற்கு அந்த கரணங்கள் துணை நிற்கும். அவை சந்தித்தது ஆன்மா என்பதை 192வது பாடலில ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அவற்றை அடுத்த வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில இன்றைய வகுப்பில் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தவர்களுக்கு வாழ்க